SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். பொன்முடிக்கு அமைச்சரா பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுப்பு தெரிவித்ததை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு விசாரிச்ச உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. சொத்து குவிப்பு வழக்குல பொன்முடிக்கு உயர்நீதிமன்றம் விதித்த தண்டனையை உச்சநீதிமன்றம் தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கு. இதனால அவரை மீண்டும் அமைச்சரவையில சேர்க்க கோரி ஆளுநருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தாரு. ஆனா பொன்முடி வழக்குல உச்சநீதிமன்றம் இடைக்கால நிவாரணம் மட்டுமே வழங்கி இருப்பதாகவும் அவர் குற்றமற்றவர்னு குறிப்பிடவில்லைன்னு கூறி பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில பொன்முடிக்கு அமைச்சரா பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநருக்கு உத்தரவிட கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த மனு தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த மனுவோட ஏற்கனவே சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்துவது, மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கால நிர்ணயம் செய்வது உள்ளிட்ட வழக்குகளையும் இன்னைக்கு சேர்த்து விசாரிச்சிருக்காங்க. இதையடுத்து இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி சந்திரசூட் ஆளுநர் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து பேசிய நீதிபதி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிச்ச பிறகும் பொன்முடிக்கு பதவியேற்பு நடத்தி வைக்க ஆளுநர் மறுப்பது என்ற கேள்வியை எழுப்பியிருக்காரு. நீதிமன்ற உத்தரவை மீறி எவ்வாறு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என கூற முடியும்னு ஆளுநர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, அவர் என்ன செய்யறாருன்னு அவருக்கு தெரியாதா, அவர்கிட்ட சொல்லுங்க, நான் இதை மிகவும் தீவிரமா பார்க்கிறேன் அப்படின்னும் அரசியல் சாசனத்தை பின்பற்றாவிட்டால் மாநில அரசு என்ன செய்யும்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆளுநர் தரப்புல இருந்து நாளைக்கு உரிய பதில் வரல அப்படின்னா கடும் உத்தரவு பிறப்பிக்கப்படும், அரசியல் சாசன நடைமுறையை பின்பற்ற ஒரு அவகாசம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா பதிலளிக்க ஆளுநர் ரவிக்கு நாளைக்கு வரைக்கும் கெடு விதிச்சிருக்கதாகவும், அப்படி அவர் பதில் சொல்லாத பட்சத்துல நாங்க என்ன செய்வோம் அப்படிங்கறத இப்போ சொல்ல போவதில்லைன்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க்.